ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இருக்கிற எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றியை செலுத்த வந்திருக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு உகந்த தூய பலியாய் எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்வீராக ராஜா. உமக்கு நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீ உலாவுவீராக ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. நீ நடத்தின பாதைகளை நினைத்து பார்க்குறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நீர் செய்த அதிசயங்களை நினைத்து பார்க்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி உமக்கு நன்றி. அதை உணர்ந்தவர்களாய் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவோமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர பலியிட உனக்கு கிருபை பெருகட்டும் பெருகட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆவியானவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் மாத்திரம் போதும் அப்பா. நீங்கள் மாத்திரம் போதும் அப்பா. உங்களுடைய பிரசன்னம் மாத்திரம் இந்த வேலையில் எங்களுக்கு போதும் ராஜா. எப்பொழுதும் எங்களுக்கு போதும் அப்பா. ஸ்தோத்திரம். பலனை தருகிற உங்களுடைய பிரசன்னம் அப்பா. உயிரடைய செய்கிற உங்களுடைய பிரசன்னம் அப்பா. உலர்ந்த எலும்புகளை பலப்படுத்துகிற பிரசன்னம் அப்பா. உங்களுடைய பிரசன்னத்தில் விடுதலை உண்டே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. உங்களுடைய பிரசன்னத்தில் சுகம் உண்டே. தேங்க்யூ ஹல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்குப்பா. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்குப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகம்
மாத்திரம் போதும் சுவாமி, உம்முடைய சமூகம் மாத்திரம் போதும் அப்பா. எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர் ராஜா. ஆராதனை ஆசீர்வதிப்பீராக ராஜா. உங்களுடைய பிரசனத்தினால் நிரப்புவீராக அப்பா. பலப்படுத்துங்க, உங்களுடைய கரம் தாங்கி வேண்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். வருஷத்தோட கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நம்மை நடத்துவாராக. எந்த குறையும் இல்லாமல் என்னை நடத்தினார்னு சொல்கிறவர் மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்தமானு சொன்ன நிறைய பேர் கைகளை உயர்த்தலை. எனக்கு இங்கேருந்து நல்லா தெரியுது, அதனால தான் கேட்குறேன். கைகளை உயர்த்தி சத்தமாக சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இருக்கிற இடத்துல எல்லோரும் கண்களை மூடி அப்பா, இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை செலுத்த வந்திருக்கிறோம் ராஜா. நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க நீ கொடுத்த ஸ்லாக்கியதற்காக நன்றி தகப்பனே. உம்முடைய கிருபை மேலானது ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. நீ தந்த நல்ல ஒரு கிருபைக்காக நன்றி, ஈவுகளுக்காக நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதிலை தந்தீரே ராஜா. எங்கள் ஜபத்தை கேட்டு பலன் இல்லாத நேரத்தில் எங்களுக்கு பலனை தந்தீரே ராஜா. எங்களுக்கு பதிலை கொடுத்தீரே ராஜா. ஜபத்தை கேட்பவரே, மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள். நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. உம்மையே துதிக்கிறோம். ஜபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. என் ஜபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. என்னை பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. எத்தனை பாட சொல்ல முடியும்? கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே. என்னப்பாவும் திருப்பாதமே இயேசுவே. என்னப்பாவும் திருப்பாதமே. கோடி கோடி நன்றி பலி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி. நல்லா உற்சாகமாய் கைகளை தட்டி பாடுவோமா? அவருக்கு கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே. என்னப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய அம்மாவா இன்று மறைந்ததே. ஒரு பிரசனத்துல வந்த எனக்கு நிம்மதி கிடைத்ததையா. நிரந்தரமானதையா. எனக்கு நிம்மதி, எங்களுக்கு நிம்மதி தந்தீரே நிரந்தரமானவரே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே. இயேசு அப்பாவும்
என்றென்றும் இன்பம் அல்லவா. சொல்லுங்க பார்க்கலாம். என் மேய்ப்பரா இயேசு, என் மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது அவர் இருக்கையில் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை ராஜா என்பது நீர் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுனால மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே. எத்தனை பேரால உண்மையா சொல்ல முடியும்? நடத்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி அடுத்து மொழியாய் வந்தே ராஜா. மொழி அல்லவா என்னுடைய வாழ்க்கையில எங்கும் மொழி எங்கும் மொழி எங்கெங்கும் மொழி அல்லவா. மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது வாழ்க்கையில எந்த குறையும் இல்லை ராஜா. குறைகள் என்பது மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது என்னை அவர் அன்பால் நிரப்பியதா எல்லோருக்கும் நண்பனாகியதா. என்னை அவர் அன்பால் நிரப்பியதா எல்லோருக்கும் நண்பனாகியதா. என்னுள்ளமே என் தேவனே என்னாலும் புகழ்ந்திடுவேன் நான். என்னுள்ளமே என் தேவனே இருக்கிற இடத்துல அப்படியெல்லாம் எழுப்பி நின்று இயேசுவின் அன்பு இயேசுவின் மகா அன்பிலே அதனாலம் அறியலாகுமோ. இயேசுவின் மகா அன்பிலே அன்பிற்காக ராஜா அதற்கு இணை இல்லையே. ஏதும் வேறில்லையே. வேறிந்த அன்புடன் நாங்கள் ஒப்பிட முடியாத ராஜா. இதற்கு இணை ஏதும் வேறில்லையே.
எங்களுடைய வாழ்க்கையில நீர் தந்த வார்த்தைகள் அது உண்மை உள்ளதா இருக்கு ராஜா. ஒருவேளை நாங்க மறந்திருக்கலாம் அப்பா, இந்த வருடத்துல நீர் வாக்கு பண்ணினதை நாங்கள் மறந்திருக்கலாம் ராஜா. ஆனால் நீர் ஒரு நாளும் மறக்காத தேவனப்பா. மறக்காமல் எங்களை அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நீர் அப்பா வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினீரே, உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி அப்பா. வாய்களை திறந்து ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நீ தந்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. நீர் அதை நிறைவேற்றினதற்காக நன்றி ராஜா. எங்கள் ஜபத்தை கேட்டு பதில் தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஜபத்தை கேட்டு பலன் தந்தீரே, உமக்கு நன்றி ராஜா. எங்களை ஒருபோதும் தள்ளாத தேவனே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை புறம்பே தள்ளாத தேவன் நீர் ராஜா. எங்களை புறம்பே தள்ளாத தேவன் நீர் அப்பா. உம்முடைய அன்பிற்காக நன்றி ராஜா. சோர்ந்து போன எங்களுடைய இருதயத்தை நீர் அப்பா பலப்படுத்துவீராக ராஜா. எங்களுடைய உடைந்த உள்ளத்தை நீர் தாங்குவீராக ராஜா. எவ்வளோ கண்ணீர் நாங்கள் வடித்திருப்போம் அப்பா உம்முடைய சமூகத்துல. அது ஒன்றும் வீணாகாமல் நீர் எல்லாவற்றிலும் பலனை கொடுத்தப்பா. அதற்கேற்ற பதிலை கொடுத்து நீர் எங்களை தேற்றி வருகிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி சுவாமி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ் அப்பா, உமக்கு நன்றி. நீ செய்த நன்மைகள் 1000 அப்பா. உமக்கு நன்றி. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுவனையும் அவர் விடுவிப்பார். எல்லாவித நெருக்கங்களிலும் எல்லாவித பாடுகளிலிருந்தும் அவர் விடுவிப்பார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுவோமா? நீர் எங்களை இதுவரைக்கும் விடுவித்தீரப்பா, இதுவரைக்கும் ஏந்தினீர், இதுவரைக்கும் தாங்கினீரப்பா, இதுவரைக்கும் சுமந்தீரப்பா. நாங்கள் சோர்ந்து போகாமல் உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு பலனை தருவீராக ராஜா. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. மனதை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாமல் இருக்க எங்களுக்கு பலனை தருவீராக ராஜா. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. ஏன்னா அவர் காக்கிற கரம், காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார். என்னை காக்கிற கரம் ஒன்று இருக்கிறது எனக்கு. நான் அனைதற்கும் பயப்பட வேண்டாம். அவர் நம்மை காப்பார், நம்மளை விடுவிப்பார், நம்மளை தப்புவிப்பார். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி
உயர்த்தி சொல்லுவோமா? இயேசு இருக்கையில் எனக்கு எந்த குறையும் இல்லை ராஜா. என்னோடு இருப்பதா நம்ம இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது நம்ம நினைத்திருக்கலாம் எப்படி இந்த வருடத்தை ஓட்ட போறோம் என்று. ஆனா அவர் ரொம்ப 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 ஆச்சரியமாய் நம்மளை வழி நடத்தினார், ரொம்ப அதிசயமாய் வழி நடத்தினார். எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்த போதும், எவ்வளவோ பாடுகள் மத்தியிலும், எவ்வளவோ தேவைகள் மத்தியிலும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை போஷிக்க அவர் மறக்கவே இல்லையே. அவருடைய பிள்ளைகளை போஷிக்க மறக்கவே இல்லையே. உடைய பிரசன்னத்தை நாங்கள் தேடாவிட்டாலும் நாடாவிட்டாலும் நீர் எங்களுக்கு செய்ய வேண்டியதை நீர் செய்து வந்தீர் ராஜா. அந்த உண்மை எந்த மனிதரிடத்திலும் இல்லை ராஜா. நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீங்கப்பா. நீங்க உண்மை உள்ளவராக இருக்கீங்கப்பா. இந்த உலகத்துல நீங்க மட்டும்தான் அப்பா உண்மை உள்ளவராக இருக்கிறீங்க. நீங்க மட்டும்தான் சொன்னதை செய்ய முடியும் அப்பா. செய்கிறத தான் சொல்லுவீங்க ராஜா. உம்முடைய வாக்கு தரையில விழாது ராஜா. வாக்கு பண்ணினவர் நீர் மாறிடார் ராஜா. இனி வரப்போற வருஷத்தை குறித்து நாங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேலும் அவர் நடத்துவார். இனிமேலும் நம்மளை ஏந்துவார். இனிமேலும் நம்மளை தாங்குவார். நம்மளை இனிமேலும் தப்பு வைப்பார். நடக்க முடியலன்னா அவர் நம்மளை தோளின் மேலே சுமப்பார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி ராஜா உமக்கு நன்றி ராஜா, நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீரே. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே இயேசு என்னோடு இருப்பதா. பரிசுத்த ஆவியானவர் உங்க ஒவ்வொரு இடத்திலும் இடைபெறுகிறார். வருஷத்தை ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அதை பெற்றுக்கொள்ளும் போது ரொம்ப சந்தோஷமா பெற்றுக்கொள்கிறோம். ஆனா அந்த வருஷத்தின் வழிகள் அப்படியே போகும்போது, அவர் நடத்துகிற பாதைகள் கரடு முரடா இருக்கும்போது நம்மளுடைய பலத்தை நம்ம இழந்து போகிறோம், சோர்வடைகிறோம். சத்ருவானவன் உபயோகப்படுத்துகிற ஒரு பெரிய ஆயுதம், நம்மளையும் ஆண்டவரையும் விட்டு பிரிக்கிற ஒரு பெரிய ஆயுதம் என்னன்னா சோர்வு. இந்த சோர்ந்து போற ஆவி, அந்த சோர்ந்து போற ஆவியை என்னிடத்துல நீக்கி போடுங்க ராஜா. எவ்வளவு சோர்வு வந்தாலும் அப்பா நீர் எங்களுக்கு பலனை தருவீராக ராஜா. பலனை தருவீராக அப்பா. எங்களை ஓட செய்தீரே அப்பா. எங்களை ஓட செய்தீரே ராஜா. இதுவரைக்கும் நடத்தினீரே அப்பா. எங்கள் குடும்பத்தை நடத்தினீரே அப்பா. எங்களுடைய பிள்ளைகளை நடத்தினீரே அப்பா. இனிமேலும் நீர் எங்களை நடத்துவிப்பீராப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இனிமேலும் எங்களை நடத்துவீராப்பா. இனிமேலும் எங்களை நடத்துவீர் ராஜா. இனிமேலும் நடத்துவீர். நாம் பயப்பட வேண்டாம். அவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுவார். நாம் சோராமல் நம்மளுடைய பலனை காத்துக்கொள்ள, நம்மளுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. பலவீன நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை பலன் தந்து தேற்றுவீராகப்பா. பலன் தந்து தேற்றுவீராகப்பா. நம்முடைய பாதை எவ்வளவு கடினமா இருக்குதோ அவ்வளவு பெரிய அதிசயமான காரியங்களையும் அற்புதமான காரியங்களையும் அவர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பாதையை கண்டு நம்ம பயப்பட வேண்டாம். பாதை முடிந்தது போல தோன்றலாம், ஆனால் அவர் பாதையை உண்டாக்குகிறவர் என்பதை மறந்து விடாதீர்கள். விசுவாசிகள் கைகளை சத்தமாய் தட்டி, ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா,
நன்றி அப்பா. கடைசியா கைகளை உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒருவருக்கே இயேசு ராஜா. நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, உடைய பிரசனத்திற்காக நன்றி அப்பா. உடைய ஆவியை அனுப்பி எங்களை பலப்படுத்துவீராக ராஜா. இந்த விதத்திலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடி உலர்ந்து போன எலும்புகளை நீ உயிரடைய செய்வீராக ராஜா. உடைந்து போன எங்கள் இருதயத்தை நீர் பலப்படுத்துவீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராகப்பா. நீரே இந்த ஆராதனையிலே மகிமைப்பட்டதற்கு உமக்கு நன்றி ராஜா. ஒருவருக்கு மாத்திரம் எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். சபையின் அறிவிப்புகள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முதல் ஆராதனை 6:30 மணி முதல் 8 மணி வரையும், இரண்டாவது ஆராதனை 9 மணி முதல் 10:30 வரையும் நடைபெறும். அது முடிந்த பிற்பாடு சண்டே கிளாஸ் 10:45 முதல் 12 மணி வரை நடைபெறும். இந்த வாரம் வியாழக்கிழமை அன்பின் ஊழியம் நடைபெற்றது. ஊழியத்தில் பங்கு பெற்றவர்களுக்காகவும் கொடுத்தவர்களுக்காகவும் இயேசுவின் நாமத்தினால் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சுவிசேஷ ஊழியம் செய்வது எப்படி என்பதற்கான பயிற்சி நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள். இதற்கு முன்னாடி ஏபிசி டீம் நமக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் அந்த ஊழியத்தை செய்வது எப்படி என்பதை நமக்கு கற்றுத்தருவார்கள். நீங்கள் யாவரும் அதில் கலந்து கொள்ளுங்கள். தெரிந்தவர்கள் என்னோட சேர்ந்து பாடுங்க இந்த பாட்டு. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே
38 முதல் 40 வரை, 38 முதல் 40 வரை உள்ள வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 38 to 40 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் கடங்களை எழும்பி நின்று சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் கடங்களை எழும்பி நின்று யோவான் 11 38 முதல் 40 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையினிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். எல்லார் கண்களை மூடி தேவன் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட பேசும்படியாக மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன் அவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இந்த வருடத்தில் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு பதில் தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் நீர் பதில் தந்து வழி நடத்தின தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. வசனத்தை கேட்பதற்கு எங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. உமது வசனம் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இப்படி உட்கார்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? ஹல்லேலூயா. இந்த டிசம்பர் மாதத்தில் தேவன் தந்த வார்த்தை ஏசாயா 60:22 வசனம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிக்கிறவர். போன வாரத்தில் எப்படி சின்னவனை சிறியவனை 1000ஆக தேவன் மாற்றுகிறார் என்று தாவீதுடைய வாழ்க்கையை தியானித்தோம். இந்த நாளிலும் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிக்கிறவர் என்பதை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு காரியத்தை இப்படியாக சொல்லுவார்கள், நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. பேம்பூ ட்ரீ, அதாவது மூங்கில் மரம், அதனுடைய வளர்ச்சியை குறித்து உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். மற்ற செடிகளைப் போல மரத்தை போல மூங்கில் மரம் வளராது. மாறாக அது நடப்பட்டு விதைக்கப்பட்டு 4 வருடங்களுக்கு அது என்ன ஆகுது அப்படின்னா மூங்கில் வளரவே செய்யாது. யாருக்காவது பார்த்துருக்குறீங்களா? பார்த்தது இல்லையா? ஓகே, நானும் பார்த்ததில்லை, படித்தது தான். மூங்கில் மரம் 4 ஆண்டுகளாக என்ன பண்ணாதான், வெளியே வளராதான். 4 ஆண்டுகளாக அது வளருவதே நம்முடைய கண்களுக்கு தெரியாது. அது நமக்கு எல்லாம் செய்யலாம், எல்லா காரியங்களும் செய்யலாம், ஆனால் வளர்ச்சியவே நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் 5வது வருடம் வரும் பொழுது அது என்ன செய்யுமா, 6 வாரத்திற்குள்ளாக, 6 மாதம் அல்ல, 6 வாரம், 6 வீக்ஸ் டைம், 6 வாரத்தில் 80 அடி அந்த மூங்கில் மரம் வளருமா. எவ்வளோ தூரம்? 80 அடினா யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெருசுன்ட்டு. கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை எவ்வளோதான்? 130 அடி தான், கிட்டத்தட்ட அதில் 3/4 வாசி. 80 அடி அது வளருமா 6 வாரத்தில். அப்போ யோசித்து பாருங்கள், 4 ஆண்டுகளாக எந்த வளர்ச்சியும் இல்லை, எதுவுமே தெரியவில்லை. ஒரு சாதாரண ஒரு அறிவு உள்ள ஒரு மரம், ஒரு மூங்கில் மரம், அதற்கு தேவன் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிக்கிறவர். ஏற்ற காலத்தில் அதை வளர செய்வார் என்று சொன்னால் நீங்களும் நானும் அதை விட எவ்வளோ விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நாமெல்லாம் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி? நாமே லூக்கால வாசிக்கிறோம். ஒரு காக்கை குஞ்சை கூட தேவன் கவனிப்பார் என்று சொன்னால், அடைக்கலான் குருவிகளை தேவன் கவனிப்பார் என்று சொன்னால், நீங்களும் நானும் அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள், விசேஷித்தவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற காலத்தில் தேவன் கிரியை செய்வது எத்தனை நிச்சயம், எத்தனை நம்பிக்கை நிறைந்த ஒரு காரியமாக இருக்கிறது. அதே போல் அந்த 4 ஆண்டுகள் நேரம் அதை எடுத்தாலும் கூட ஏற்ற நேரத்தில் தேவன் கிரியை செய்கிறவர், ஏற்ற வேளையில் தீவிரமாய் கிரியை செய்கிறவர். இந்த காலை நேரத்தில் லாசனுடைய வாழ்க்கையிலிருந்து வேகமாக
ஒரு சில காரியங்களை தியானிக்க தேவன் கிருபை தருவாராக. முதல் ஆராதனையில் முழு அதிகாரத்தையும் தியானிக்க ஆரம்பித்தோம். 2 பாயிண்ட்லேயே நேரம் முடிந்து விட்டது. 7 பாயிண்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். 2வது ஆராதனை பிரச்சனை இல்லை, எவ்வளோ நேரம்னாலும் எடுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு சர்வீஸ் இல்லை. உங்களுக்கும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வரலையா? அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, கவலைப்படாதீங்க. லாசருடைய குடும்பம். இந்த லாசருடைய குடும்பத்தை குறித்து முதலாவது நாம் பார்க்க வேண்டும். இந்த டிசம்பர் மாதத்தில் 7 நாட்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்க தேவன் கிருபை தந்தார். இந்த நாள் வார்த்தையுமே குடும்பங்களுக்கான ஒரு வார்த்தையாக தேவன் நமக்கு தருவாராக. இந்த லாசருடைய குடும்பம் எப்படிப்பட்டது என்றால், யோவான் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை 2வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். 1-2. மரியாளும் அவள் சகோதரியாகிய மாத்தாலும் லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். தன் தலைமயிரினால் அவருக்கு பாதங்களை துடைத்தவள் இந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரோ வியாதியா இருந்தான். அல்லேலூயா. இந்த லாசரோ, இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் முதலாவது நாம் பார்க்க வேண்டும். இந்த குடும்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களே அதிகமாக இருக்கிறது. மரியாள், மார்த்தாள், லாசரு, இந்த 3 பேர் யார் என்று சொன்னால் சகோதர சகோதரிகள். மார்த்தாள், மரியாள் அக்கா, லாசரு தம்பியாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். நமக்கு அது சரியாக தெரியவில்லை. சகோதரர்கள் என்றுதான் வேதம் சொல்லியிருக்கிறது. இவருடைய தகப்பன் தாய் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேதம் அதை குறிப்பிடவில்லை. ஒருவேளை தகப்பன் தாய் இறந்திருக்கலாம் அல்லது குறிப்பிடப்படாமல் இருக்கலாம். மரியாள், மார்த்தாள், லாசரு அதே பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்று சொன்னால் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் இந்த மரியாள். அப்படி என்று சொன்னால் இவர்கள் பெத்தானியா ஊரிலே உள்ள ஏதோ ஒரு குடும்பம் அல்ல, இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நேசிக்கிற ஒரு குடும்பம், இயேசு கிறிஸ்துவை உண்மையாக ஆராதிக்கிற ஒரு குடும்பம். எப்படி சொல்லுகிறேன்? அது சொல்லப்பட்டது போல இந்த மரியாள் விலையேறப்பெற்ற நலதம் என்னும் தைலத்தை இயேசுவினுடைய பாதத்தில் பூசி தன்னுடைய தலைமயிரினால் அதை துடைக்கிறாள். அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? she worship God. இயேசுவை அவள் ஆராதிக்கிறாள். ஆராதனைக்கு அடையாளமாகத்தான் அந்த நலதம் என்ற பரிமள தைலத்தை இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தில் ஊற்றுகிறாள். அது ஆராதிப்பதற்கு சமமானது. அந்த அவள் கொண்டு வருகிற அந்த பரிமள தைலம் தன்னுடைய 1 வருட சம்பளம், ஒரு மனிதன் 1 வருடம் வேலை செய்தால் அவனுக்கு என்ன கூலி கிடைக்குமோ, என்ன சம்பளம் கிடைக்குமோ, அந்த தொகை அவள் கொண்டு வந்த அந்த பரிமள தைலத்தினுடைய தொகை. அப்படி என்றால் 1 வருட சம்பளத்தை கொண்டு வந்து தேவனுக்கு கொடுக்கிறாள் என்றால் அவள் இயேசு கிறிஸ்துவின் மீது எவ்வளவு அன்புள்ள ஒருவளாக இருந்திருப்பாள். யோசித்து பாருங்கள். அப்போ இந்த மரியாள், மார்த்தாள், லாசரு குடும்பம் ஏதோ ஒரு குடும்பம் அல்ல, தங்கள் முழு மனதோடும் தங்கள் முழு இருதயத்தோடும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, இயேசு கிறிஸ்துவுக்கு ஆராதனை செய்கிற ஒரு குடும்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் ஃபேமிலியாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சொல்கிறேன், எல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே நீங்கள் உட்காரும் பொழுது கூடுமானவரை குடும்பமாக சேர்ந்தே உட்காருங்கள். ஏனென்றால் நாம் வசனத்தை கேட்பதற்கும் நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள உதவியாக இருக்கும். உங்கள் பக்கத்தில் உங்கள் ஃபேமிலி இருந்தாங்கன்னா, ஃபேமிலி இல்லாட்டினும் பரவாயில்ல, பக்கத்தில் உள்ள கேளுங்க. ஃபேமிலி இருந்தால் இன்னும் நமக்கு நல்லா இருக்கும். நம்ம குடும்பம் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற குடும்பமானு கேளுங்க பார்க்கலாம். உங்கள் குடும்பத்தை பார்த்து, இல்லை யார் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் குடும்பம் கர்த்தரை நேசிக்கிற குடும்பமானு கேளுங்க. சிரிக்கக்கூடாது, கேளுங்க. கேட்கலனால என்ன அர்த்தம்னா பதில் நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு அர்த்தம். அப்படி தானே? கேளுங்க, அப்போ தான் நம்முடைய மனசில் நமக்கு லைட்டாக ஒரு கூத்தன மாதிரி இருக்கும். இந்த லாசரு, இந்த மரியாள், மார்த்தாளுடைய குடும்பம் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற ஒரு குடும்பம். இந்த காலை நேரத்தில் நம்ம ஒவ்வொருவரும் புது வருஷத்துக்குள்ளே போக போகிறோம். எங்கள் குடும்பம் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற குடும்பமாக இருக்கிறதா? நான் நேற்று இதை தியானிக்கும் பொழுது நான் யோசித்தேன், எங்கள் குடும்பம் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறதா? ஆண்டவரை ஜெபித்தேன், ஆண்டவரே இன்னும் நாங்கள் குடும்பமாக உங்களை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. புது வருடத்துக்குள்ளே வருகிறோம், 2026க்குள்ளே வரோம்.
நாங்கள் இன்னும் அதிகமாக உண்மை நேசிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும் என்று ஜெபித்தேன். நீங்களும் ஜெபிங்க ஆண்டவரிடத்தில். ஆண்டவர் 2025 இருக்கிறது போல் அல்ல, 2026 நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா ஜெபித்தது போல ஆண்டவரே நாங்கள் குடும்பமாய் உம்மை நேசிக்கிற ஒரு குடும்பமாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபத்தை ஏறெடுப்பீங்க? ஆண்டவரே நாங்கள் குடும்பமாய் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் உங்களை நேசிக்கணும், எங்கள் பிள்ளைகள் உண்மை நேசிக்கணும், நாங்கள் உண்மை நேசிக்கணும். அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்கிறவர்களாக இருந்தார்கள். இன்னும் நம்ம வாசிக்கிறோம் லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவருடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார். மரியாள் என்ன பண்ணுறாங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். இயேசுக்கு சொல்றதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மார்த்தாள் என்ன பண்றா? பற்பல வேலைகள் செய்கிறார். அப்போ மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவை நேசிக்காமல் இருந்தான்னு அர்த்தமா? இல்லை, இல்லை. அவள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அமர்ந்திருக்கிறதை விட வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் தவறுதான். ஆனால் அதுவும் எதற்காகத்தானா? இயேசுவின் மீது உள்ள அன்பு தான். நம்ம ஒருத்தர் ஹாஸ்பிட்டாலிட்டி உபசரிக்கிற அந்த பழக்கம் எப்போ வரும்? அவர்கள் மீது உள்ள அன்பின் வெளிப்பாடு தான் நம்ம அவர்களை கவனிப்பது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் நல்லா கவனிக்கிறீங்க. ஏன்? பாஸ் மீது உள்ள ஒரு அன்பு. நாங்கள் எங்கள் பாஸ் கவனிக்கிறவங்க மாதிரிலாம் பார்க்குறீங்க எல்லாரும். நமக்கு மிகவும் பிடித்தவர்கள் நம்ம வீட்டுக்கு வரும்போது நன்றாக கவனிக்கிறோம். அப்போ மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவின் மீது அதிக அன்போடு இருந்தால் அதனால தான் எல்லா வேலையும் விழுந்து விழுந்து செய்கிறாள். இயேசு கிறிஸ்து எல்லா சாப்பாடும் செய்யணும்னு. மரியாள் இயேசு கிறிஸ்துவின் மீது அன்போடு இருக்கிறாள். அவருடைய சமூகத்திலே அமர்ந்து அவரோடு பேசிக்கொண்டே இருக்கிறாள். ஏன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட என்ன பண்ணுவோம்? பேசிகிட்டே இருப்போம். வீட்டில் நம்ம கணவன் மனைவி பேசுறது போல. அப்போது நமக்கு ரொம்ப பிடித்தவர்கள் யார் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறோமோ அவர்களுக்காக தான் வேலை செய்வோம், அவர்களோடு தான் பேசுவோம். அப்படிப்பட்ட குடும்பம் தான் இந்த குடும்பம். மார்த்தாள், மரியாள், லாசர் அவருடைய குடும்பம். த ஃபேமிலி தட் லவ்ட் காட். ஆண்டவரத்தில் நம்முடைய ஜெபம், ஆண்டவரை எங்கள் குடும்பம் இந்த 2026 போக போகிறோம், நாங்கள் இன்னும் கர்த்தரை நேசிக்கிற ஒரு குடும்பமாக, கர்த்தரை இன்னும் ஆராதிக்கிற ஒரு குடும்பமாக, கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு குடும்பமாக, கர்த்தருக்காக ஓடுகிற ஒரு குடும்பமாக எங்கள் குடும்பம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு முறை ஹல்லேலூயா சொல்கிறது, நான் சொன்ன பாயிண்ட்டை நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறீர்கள், கர்த்தருக்கு மகிமை செலுத்துவதற்கு அடையாளம். தேவன் நம்முடைய குடும்பத்தை அப்படிப்பட்ட குடும்பங்களாக இந்த புதிய ஆண்டிலே உருவாக்குவாராக. பாஸ்டர் எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் பாஸ்டர், சண்டே சர்ச்சுக்கு வந்தோம்மா, காணிக்கையை போட்டோம்மா, வசனத்தை கேட்டோம்மா, போனோம்மா. இல்லை, தேவன் அப்படிப்பட்ட குடும்பங்களாக இருக்க நம்மை அழைக்கவில்லை. நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற குடும்பங்களாக. உங்கள் குடும்பம் இயேசு கிறிஸ்துவை நேசிக்க ஆரம்பிக்க உங்களுக்குள்ள உறவும் வலுப்படும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. The more you come closer to God, the more you come closer to your family. நான் அநேக முறை இப்போ ரீசெண்டாக கூட சர்ச்லேயே அந்த 7 நாள் ஜெபத்தில் சொன்னேன். பாஸ்டர்மா என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நான் ரொம்ப ஜெபிக்கிற நேரங்களிலெல்லாம் பாஸ்டர்மாட்டே நான் ரொம்ப அன்பாக இருப்பேன். அதுக்காக பாஸ்டர் மற்ற நேரம் ஜெபிக்க மாட்டேன்னு நினச்சிடாதீங்க, பாஸ்டர் மட்டும் அன்பாக இருக்க மாட்டேன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா the more we come closer to God, இயேசு கிறிஸ்துவோடு ஆண்டவரோடு நாம் நெருங்க நம்மால் குடும்பத்தின் மீது அன்பு செலுத்தாமல் இருக்க முடியாது. அதனால நீங்க தேவனை நேசிக்க யூ லவ் யுவர் ஃபேமிலி மோர். நிறைய பெண்கள் சொல்ற கம்ப்ளைண்ட், என் கணவரை நேசிக்கவே மாட்டேங்கிறாங்களா, வீட்டில் டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களா, அவர் ஜெபிக்க வைங்க போதும், குடும்பத்தோடு அவர் சேர்ந்திருப்பார். இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரிக் இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்க தேவனோடு நெருங்க குடும்பத்தை உங்களால் நெக்லெக்ட் பண்ணவே முடியாது, குடும்பத்தை தவிர்க்கவே முடியாது. ஏனென்றால் தேவனோடு உள்ள உறவின் அடிப்படை தான் இந்த உலகத்தில் தேவனுக்கு நமக்கு தந்த குடும்பம் என்கிற அமைப்பு. ஏன் பல குடும்பங்களில் தேவையில்லாத பிரச்சனைகளும் போராட்டங்களும் சண்டைகளும் சச்சரவுகள் இருக்கிறது என்றால், they are not closer with God. ஆண்டவரோடு நெருக்கமாக இல்லை, தேவனோடு நெருக்கமாக இல்லை. தேவனை விட்டு தூரமாக வர நாம் குடும்பத்திலும் நம்ம எல்லாரும் உள்ள உறவுகளும் தூரமாய் போய்கொண்டே இருக்கும். இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவரத்தில் கேளுங்க, இது நமக்கு சாதாரண ஜெபந்தான், ஆனால் குடும்பமாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த புது வருஷத்தில் நாங்கள் இன்னும் உங்களை கிட்டி சேரணும், இன்னும் உங்கள் கூட நெருங்கி இருக்கணும், இன்னும் உண்மை அறிந்து கொள்ளணும், இன்னும் உங்கள் பாதத்தில் அமர்ந்து இருக்கணும். மரியாதை போல எங்கள் குடும்பம் உண்மை நேசிக்கிற குடும்பமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற குடும்பம் மாத்திரமல்ல,
இயேசு கிறிஸ்துவும் அந்த குடும்பத்தை அதிகமாக நேசித்தார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நேசிக்கிறமான பெரிய கேள்விதான் நம்ம எல்லாருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறான்னு கேட்டால் இங்கே இருக்கிற ஒருவர் கூட என் குடும்பத்தை இயேசு கிறிஸ்து நேசிக்கலன்னு சொல்லவே முடியாது. அதுதான் நம்முடைய தேவனுடைய அழகு. நாம் அவரை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் அவர் நம்ம குடும்பத்தை எப்போதுமே என்ன பண்ணுறாருன்னா நேசிக்கிறார். இந்த மரியாள் மார்த்தாள் லாசரு மீது இயேசு கிறிஸ்து ரொம்ப அன்பாக இருந்தார். ஏன்னா அந்த ஊருக்கு வரும்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து யார் வீட்டு தான் போவார்னா இந்த மரியாள் மார்த்தாள் லாசரு வீட்டு தான் போவார். அங்கே தான் தங்கியிருப்பார், அங்கே தான் சாப்பிடுவார். அவ்வளவு நெருக்கமான ஒரு குடும்பம். அவங்க ஏதோ ஒரு குடும்பம் அல்ல, இயேசு கிறிஸ்துவால் நேசிக்கப்பட்ட ஒரு குடும்பம். the family loved by Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு குடும்பம். எப்படி சொல்லுகிறேன், லாசரு இறந்ததை பார்க்கும் பொழுது யோவான் 11:35 நினைக்கிறேன், 35 வசனம் வாசிங்க. 11:35 இயேசு கண்ணீர் விட்டார். சின்ன வயசுலலாம் வசனம் படிக்க சொன்னால் ஒரு வசனம், சிம்பிளான வசனம். இங்கிலீஷில் ரொம்ப ஈஸி, ஜீசஸ் வெப்ட், 2 வார்த்தை. தமிழ்லையாக 3 வார்த்தை இருக்குது. வசனமே படிக்க முடியலையா, இதுலேருந்து ஆரம்பிங்க, ஈஸியான வசனத்துலேருந்து படிக்க ஆரம்பிங்க எல்லாரும். அப்போது இயேசு கண்ணீர் விட்டார். வசனத்தில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து அழுது 2 முறை தான் எனக்கு தெரிஞ்ச வேதத்தில் இருக்கிறது. அதிலும் ஒரு முறை எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார் லூக்காவில். ஆனால் ஒரு மனிதனுக்காக இயேசு கிறிஸ்து அழுகிறது இங்கே தான். ஒரு மனிதனை பார்த்து இயேசு கிறிஸ்து அழுகிறார். யாரை பார்த்து? லாசரு இறந்து எல்லாரும் அதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இயேசுவும் நம்மை போல ஒரு மனிதன் தான். அவருக்கும் லாசரு மிக நெருக்கமான ஒரு நண்பராக இருந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து அங்கே அழுகிறார். அது எதை காட்டுகிறது? இயேசுவுக்கு அந்த குடும்பம் லாசரு எவ்வளவு அன்புள்ளவர்களாக இருந்திருப்பார். The family that loves God, that loved by God. இந்த புதிய ஆண்டில் போகும்போது ஆண்டவரில் ஜெபிங்க, ஆண்டவரே நாங்கள் உண்மை அதிகமாக நேசிக்கிற குடும்பமாக இருக்கணும், உங்களால் நேசிக்கப்படுகிற குடும்பமாகவும் நாங்கள் இருக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரிகிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் அதிகமாக உண்மை நேசிக்கணும், குடும்பமாக உங்களை ஆராதிக்கணும். அதே போல் எங்கள் குடும்பத்தின் மீது உங்கள் அன்பு இருக்கணும். நீங்கள் எங்கள் குடும்பத்தின் மீது எப்போதும் அன்புள்ள தெய்வமாக எங்கள் குடும்பத்தை நீங்கள் வழி நடத்த வேண்டும். இந்த புதிய ஆண்டில் எங்கள் குடும்பத்தின் மீது நீங்கள் அன்புள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபியுங்க. அப்போ இந்த குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு குடும்பம். மரியாள் மார்த்தாள் லாசருனுடைய குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு குடும்பம். இந்த குடும்பம் அது மாத்திரம் அல்ல. அடுத்த வசனத்தை வாசிங்க, யோவான் 11:3 வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். என்ன சொல்லியிருக்கிறாங்க? நீர் சிநேகிக்கிறவன். அப்புறம் என்ன அர்த்தம்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவன், உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தன், நீங்க நேசிக்கிற ஒருவன் லாசரு வியாதியா இருக்கிறான் என்று வாசிங்க. அடுத்து அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். போதும். இங்க என்ன சூழ்நிலை என்றால், லாசருக்கு ரொம்ப மரண படுக்கையில் இருக்கிறார், முடியாத சூழ்நிலை. உடனே மரியாளும் மார்த்தாள் என்ன செய்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஆள் அனுப்பி லாசர் எப்படி இருக்கிறார், ரொம்ப முடியாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. எதற்காக அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இயேசு வந்து ஜெபிப்பார், ஜெபிச்சா சுகம் கிடைக்கும். இப்போ நம்ம வீட்டில் யாரோ ரொம்ப பெரியவங்க, வயசானவங்க, ரொம்ப பெட் ரிடனாக இருக்காங்க, படுத்த படுக்கையில் ரொம்ப இதாக இருக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம்? சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க. அது வேற, அது சொல்கிறது காரணம் வேற. ஆனால் இங்கே இயேசுக்கு எதுக்கு அழைக்கிறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்தால் லாசருக்கு என்ன கிடைக்கும்? ஒரு சுகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, ஒரு மாற்றம். இயேசு கிறிஸ்து யார் யாருக்கெல்லாமோ என்ன பண்ணுறாரு? அற்புதங்களை செய்கிறார். அவங்களுக்கு யார் யாருக்கெல்லாமோ உதவி செய்கிறார். அவருக்கு ரொம்ப நெருக்கமான குடும்பம் நம்ம குடும்பம். நமக்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரா? ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு இடத்திற்கு ஆள் அனுப்புகிறார்கள். இந்த புதிய ஆண்டுகளை போகும்போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அடுத்த முக்கியமான காரியம், ஆண்டவரே எங்களுடைய குடும்பம், எங்கள் குடும்பத்தில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் முதலாவது நாங்கள் யாரை தான் பார்க்கணும் அப்படின்னா உங்களை தான் பார்க்கணும். அவன் முடியாமல் இருக்கிற உடனே அவங்க யாரை தான் பார்க்குறாங்க? இயேசு கிறிஸ்துவை தான் பார்க்குறாங்க. இயேசு கிறிஸ்து வந்தால் இங்கே என்ன நடக்கும்? ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும், ஏதாவது ஒன்று நடக்கும், ஏதாவது செய்வார். லாசருவை எப்படியாவது என்ன பண்ணுவார்?
சரி பண்ணிடுவாருன்னு மார்த்தாலும் மரியாளும் எங்கே தான் பார்த்தாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை தான் பார்த்தார். இன்றைக்கு இருப்பது போல அன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல முடியாது. அவர் எங்கேயோ இருக்கிறார், தேடி போக வேண்டும், அங்கே போய் தேடி பார்க்கணும். அப்படி தேடி போய் இயேசு கிறிஸ்துவனிடத்தை சொல்லுகிறார்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லாசரோ முடியாமல் இருக்கிறாரு, வியாதிப்பட்டு இருக்கிறார் என்று. அப்போ நம்முடைய குடும்பம் இந்த 2026க்குள்ளே போக போகிறோம். ஒன்றை மனதில் எப்போது வைத்து கொள்ளுங்க, நம்ம குடும்பத்தில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உங்கள் கண்கள் முதலாவது யாரை தான் பார்க்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை தான் பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் பல நேரங்களில் நாம ஏதாவது செய்திடலாமா, நாம சரி பண்ணிடலாமா, நாம ஏதாவது முயற்சி செய்யலாமா, நாம ஏதாவது மாற்றலாமா, நாம ஏதாவது பொருளாதாரத்தை வளர்த்து விடலாமா, நம்முடைய பிள்ளைகளை ஏதாவது செய்து இல்லை. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உங்கள் கண்கள் முதலாவது எங்கே தான் பார்க்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை தான் பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். மரியாள் சொல்வது போல அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அங்கே திராட்சரசம் குறைந்து போனது மரியாளுக்கு தெரியும். இந்த மரியாள் அந்த மரியாள் ஒன்றும் கிடையாது, அது இயேசு கிறிஸ்துடைய தாயாகிய மரியாள். அவங்க அம்மாவுக்கு தெரியும் ஒரு குறைவு இருக்குதா, ஒரு பிரச்சனை இருக்குதா, நீங்கள் எங்கே போகாதீங்க, நேராக யார்கிட்ட போங்க, இயேசு கிறிஸ்துகிட்ட போங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. அதே தான் நான் சொல்கிறேன், 2026க்குள்ளே நம்ம எல்லாரும் போக போகிறோம். இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நீங்கள் போகும் பொழுது 2026ல் உங்களுக்கு நீங்கள் விரும்பாத எந்த சூழ்நிலையுமே வராது, எந்த பலவீனமும் வராது அப்படி நான் சொல்லவே இல்லை. 2026ல் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது, என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் பார்க்க வேண்டியது, உங்களுடைய குடும்பம் பார்க்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பாருங்க. அவரை பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிற குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டும். இந்த மரியாள் மார்த்தாளுடைய குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பமாகத்தான் இருந்தது. The family that loved God, loved by God. எல்லா சூழ்நிலையும் தேவனை பார்க்கிற ஒரு குடும்பமாக இருந்தது. வேகமாக செல்லுகிறேன். அடுத்து வாசிக்கும் பொழுது அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஆள் அனுப்பிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை கேட்டுவிட்டு இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அடுத்து வாசியுங்கள். 5ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறார், இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவனுடைய சகோதரனின் இடத்திலும் லாசரின் இடத்தில் எப்படி இருந்தாரா? அன்பாக இருந்தார், ரொம்ப அன்பாக இருந்தார், ரொம்ப பிடிச்ச ஃபேமிலி. ஆனால் 6ஆம் வசனத்தில் தான் ட்விஸ்ட் இருக்கு. 6ஆம் வசனத்தை வாசிங்க. தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். முதல் 5 வசனத்தை வாசிக்கும் போது திருப்பி என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த குடும்பம் ரொம்ப க்ளோஸ். இயேசு கிறிஸ்து இருதயத்துக்கு ரொம்ப க்ளோஸான ஃபேமிலி. இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற ஒரு குடும்பம், இயேசு கிறிஸ்து நேசிக்கிற ஒரு குடும்பம். 5ஆம் வசனத்தில் லாசர் இடத்துல, மார்த்தாள் இடத்துல, மரியாள் இடத்துல ரொம்ப அன்பாக இருக்கிற ஒரு குடும்பம். நமக்கு யாரோ ஒரு ரொம்ப நெருங்கிற ஒருவர், அவங்க பலவீனமாக இருக்கிறாங்க, ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே என்ன பண்ணுவோம்? அவங்களை பார்க்க ஏதோ ஒரு முயற்சி எடுப்போம். எப்படியாவது அவங்கள பார்த்துடலாமா, இல்லை நம்மளால் முடியுதா, நம்மளே கூட வச்சு பார்த்துக்கலாமா, இப்படி ஏதாவது என்ன பண்ணுவோம்? ட்ரை பண்ணுவோம். ரொம்ப நெருங்கினவர்களாக இருந்தால், அவ்வளோ ரொம்ப பிடிச்சவங்க நெருங்கினவர்களாக இருந்தால் அட்லீஸ்ட் பார்க்கவா செய்வோம். அட்லீஸ்ட் உங்களுக்கு ரொம்ப தெரியாது, ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, சரி ஒரு முறை அவங்கள பார்த்துட்டு அது வருவோம். நிறைய பேர் இப்படி போய் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பெட் ரெடனாக இருக்கும் போது சரி ஒரு முறை பார்த்துருவோம் அவங்கள போய் அப்படின்னு போய் பார்ப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பாருங்க, ரொம்ப நெருங்கிய குடும்பம், இயேசு கிறிஸ்து இருதயத்துக்கு ரொம்ப ஏற்ற குடும்பம். ஆனால் இயேசு கிறிஸ்து 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் வியாதியாக இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது, அவருக்கு நியூஸ் வந்துருச்சு, ஆள் அனுப்பி கண்டுபிடிச்சி தேடி பிடிச்சி இயேசுகிட்ட சொல்லிட்டாங்க லாசர் மரண படுக்கையில் இருக்கிறார் என்று. ஆனால் கேட்ட பின்பு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரா? தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். ஆல்ரெடி அங்கே தங்கிட்டு இருக்கிறாரு. கேட்ட உடனே சரி போக வேண்டாம் சொல்லிட்டு இந்த நியூஸ் கேட்டதுக்காகவே இன்னும் 2 நாள் என்ன பண்ணுறார்? அங்கே தங்கி இருக்கிறார். ஏன் தங்கி இருப்பார் நினைக்கிறீங்க? எப்படி? நான் நேற்று வாசிக்கும் போது என்னுடைய இருதயத்தில் தேவன் தந்த ஒரு காரியம், he never take any emotional decisions. இயேசு கிறிஸ்து எமோஷ்னலாக என்ன பண்ணல அப்படின்னா ஒரு முடிவும் எடுக்கவே இல்லை.
ஏன்னா இது அவருக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ், ரொம்ப இருதயத்துக்கு நெருங்கின ஒரு குடும்பம். லாசரும் ரொம்ப க்ளோஸான ஒரு நபர். ஏன்னா அவனை நினைத்து அழக்கூடிய அளவிற்கு அவ்வளோ க்ளோஸ் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது. அவன் படுத்த படுக்கையில் இருக்க, அவன் ரொம்ப முடியாமல் இருக்கான்னு சொன்ன உடனே எமோஷ்னல் ஆகி நம்ம ஏதோ ஒரு முடிவை எடுத்து விடக்கூடாது என்று சொல்லி இயேசு என்ன பண்ணுறாரு, அங்கே இன்னும் 2 நாள் என்ன பண்ணுறாரா, தங்கி இருக்கிறார். பல நேரங்களில் குடும்பங்களில் நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, many a times we take emotional decisions and we regret about it. பல நேரங்களில் ஒரு எமோஷனில் ஒரு காரியத்தை செஞ்சிருவோம் அல்லது ஒரு முடிவை எடுத்துருவோம். எடுத்துட்டு பின்னாடி அதை நினைத்து பல நேரங்களில் நாம் அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டோம், இந்த முடிவை எடுத்துட்டோமோ, அவசரப்பட்டு செஞ்சிட்டோமோ அப்படின்னு பல நேரங்களில் நாம் யோசித்து கொண்டு இருப்போம். அந்த ஒரு நேரத்தை நினைத்து நிறைய பேர் வாழ்நாள் முழுவதும் எடுத்த தவறான முடிவை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறவர்கள் அநேகர். நம்ம எத்தனை பேர் அப்படி யோசித்து கொண்டிருக்கோம் என்று தெரியவில்லை. அது அன்பின் மிகுதினாலும் சரி, கோபத்தின் மிகுதியாக இருந்தாலும் சரி, எந்த உணர்வின் உச்சத்திலும் நாம் முடிவுகள் எடுக்கக்கூடாது. அது கண்டிப்பாக மாம்சத்தின் படியாகத்தான் இருக்கும். தேவ சித்தமாக இருக்க வாய்ப்பே இல்லை. தேவ சித்தமாக இருக்காது. பல நேரங்களில் ஒரு கணவன் மனைவி கிடையாது சண்டை வரும் பொழுதோ அல்லது வெளியவோ எங்கேயோ கோபத்தில் நாம் ஏதாவது பண்ணிடுவோம்னா ஏதாவது வார்த்தையை விட்டு விடுவோம். அதுக்கப்புறம் யோசிப்போம், ஐயோ நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இந்த வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடாது. பல நேரங்கள் கோபத்தில் என்ன பண்ணிடுவோம், மனைவியை யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, அடிச்சிருக்கலாம், தேவையில்லாத வார்த்தைகளை பேசியிருக்கலாம், அல்லது மனைவி கணவனிடத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசியிருக்கலாம். இன்னைக்கு 2 பேருமே சொல்ல வேண்டியது இருக்கு. மனைவி கணவன் அடிச்சிருக்கலாம் இன்னைக்கு ஒரு வேளை. அதனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, எமோஷனல் நாம் செய்கிற எதுவுமே சரியாக இருக்க வாய்ப்பே இல்லை, சரியாக இருக்காது. பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எமோஷ்னலாக இருக்கும் பொழுது டோன்ட் டேக் எனி டெசிஷன்ஸ். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அந்த 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 காரியத்திலிருந்து வெளியே வருவதற்கு he took some time. பின்னும் 2 நாள் என்ன பண்ணாரா, அங்கேயே தங்கி இருந்தார், அங்கேயே தங்கி இருக்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி கல்யாணம் ஆகி ஒரு 4-5 வருடத்துக்குள்ளாகத்தான் இருக்கும். பெரிய சண்டை, சாதாரணமாக ஆரம்பித்த சண்டை தான், குடும்பத்தில் எல்லா வீட்டிலையும் இருக்கிறது போல சாதாரண சண்டை பெரிய சண்டையாகி கணவன் மனைவிக்கு ரொம்ப பிரச்சனை முற்றுகிற சூழ்நிலை. வீட்டில் அப்பா அம்மாவும் இருக்கிறார்கள். சரி, அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணல, அதில் ரொம்ப உள்ளே போகலை. சரி, அது அவங்க ஃபேமிலி, கணவன் மனைவி, அவங்க குடும்பம், நம்ம எல்லாத்துக்கும் போகக்கூடாது, இவங்க அமைதியாக இருக்கிறாங்க. சண்டை போக 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 என்ன ஆகுதுன்னா பெருசாகிட்டே இருக்குது. 2 பேரும் எமோஷனலாக இருக்கிறாங்க, கோபத்தில் இருக்கிறாங்க. அவசரத்தில் கணவர் என்ன செய்து விட்டாருன்னா, கோபத்தில் என்ன செய்கிறேன் என்று தெரியாமல் வீட்டிலிருந்து கத்தி எடுத்து மனைவியை குத்தி விட்டார். எல்லாரும் நீங்கள் ஆனால் இதில் வருந்தத்தக்க செய்தி என்னென்னா, மனைவியை காப்பாற்ற முடியல, அவங்க இறந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு 5 நிமிஷத்தில் கணவனுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம அவசரத்தில் என்ன பண்ணிட்டோம், செய்யக்கூடாத ஒரு தவறு செய்துட்டோம். ஆனால் செய்ததை வாழ்நாள் முழுவதும் மாற்ற முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. அந்த அம்மா அங்கே தான் இருக்கிறாங்க, காப்பாற்ற முடியவில்லை. மகள் இறக்கிறத பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள், ஒன்றும் செய்ய முடியல, காப்பாற்ற முடியவில்லை. ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம எமோஷ்னலாக இருக்கும் போது நாம் மாம்சம் நம்மை ரொம்ப தூண்டிவிடும். எமோஷ்னலில் உணர்வுகள் நம்மை ரொம்ப தூண்டிவிடும். டோன்ட் டேக் எனி டெசிஷன்ஸ் அண்ட் எனி ஆக்ஷன். நம்ம எமோஷ்னலாக இருக்கும்போது நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள். அது நம்மை மாம்சத்தின் பாதையில் இழுத்து போய்விடும். அன்றைக்கு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதுக்கப்புறம் அந்த கணவர் ஃபீல் பண்ணியிருப்பார். எனக்கு அவங்களை யாரும் தெரியாது, பாதிக்கப்பட்ட ஃபேமிலி தான் எனக்கு தெரியும், அந்த பொண்ணோட ஃபேமிலி தான் எனக்கு தெரிந்தவர். ஆனால் அதனால் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுடைய உணர்வு பூர்வமாக நீங்கள் ரொம்ப டவுனாக இருக்கும் போதோ ரொம்ப ஹையாக இருக்கும் பொழுதோ எந்த காரியமும் செய்யாதீங்க. நிறைய பேர் நம்முடைய சபையில் சொல்லி கேட்டிருக்கிறேன், எனக்கு கோபம் வரும்பொழுது நான் என்ன செய்கிறேன்னு சொல்லுங்கள். யாருமே நீங்கள் இப்படி சொல்லியிருக்க மாட்டீங்களா? கோபம் வரும்போது என்ன செய்கிறேன்னு சொல்லுங்கள். தெரியாது, எனக்கே தெரியாது பாஸ்டர். அது நம்ம பெருமையாக நினைத்து கொள்கிறோம். இல்லை, அது பெருமையே கிடையாது. கோபம் வரும்போது நான் என்ன செய்கிறேன்னே தெரியாதுன்னா நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்னு அர்த்தம்.
நம்ம கண்ட்ரோல் இல்லை. அந்த உணர்வுகளுடைய கண்ட்ரோலில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அது மிகப்பெரிய தவறு. அது பெருமைப்படக்கூடிய விஷயம் அல்ல. அது நம்மளை குறைவாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு உணர்வை கூட நம்மளால் கட்டுப்படுத்த முடியல, அந்த உணர்வில் கூட நம்மளால் சரியாக இருக்க முடியலன்னா அதோட கண்ட்ரோலில் நாம் இருக்கிறோம். கோபத்தினுடைய கண்ட்ரோலில் நாம் இருக்கிறோம். இல்லை, நீங்களும் நானும் யார் கண்ட்ரோலில் இருக்கணும்? ஆவியானவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோலில் நாம் இருக்கணும். நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும். அப்படின்னா நம்முடைய உணர்வுகள் இருக்கணும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர் மாத்திரமல்ல, வேர்ல்டு வைடாக இன்றைக்கி இருக்க கல்ச்சரே எப்படி மாறுதுன்னா உணர்வுகள் நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கல்ச்சர் தான் இருக்குது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப வேறு என்னென்ன வார்த்தைலாம் சொல்கிறாங்க, டக்குன்னு மைண்டில் வர மாட்டேங்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப ஆன்சைட்டியாக இருக்குது. இந்த வார்த்தையெல்லாம் எங்கே எப்படி வருது என்று தெரியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுனால் என்னன்னு கேட்டால் நமக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே நமக்கு பாதி பேருக்கு தெரியாது. பல பேருக்கு சும்மா இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, வீட்டில் சமைக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஆண்களுக்கு வேலைக்கு இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட நிகழ்வுகள் தான். ஆனால் இன்றைக்கி எப்படி நம்ம மாற்றிட்டோம்னா அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற இடத்துக்கு மாற்றிவிட்டோம். இல்லை, ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், ஆனால் உணர்வுகள் உங்களை கட்டுப்படுத்த இடம் கொடுத்து விடாதீர்கள். அந்த உணர்வுகளின் அடிப்படையில் உங்களுடைய முடிவுகளை எடுக்க இடம் கொடுத்து விடாதீர்கள். நீங்கள் ஆவியானவருடைய கண்ட்ரோலில் நீங்கள் இருந்தீங்கன்னா அவருடைய கண்ட்ரோல் இருக்கும் பொழுது நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆவியினால் நடத்தப்பட்ட முடிவுகளாக இருக்கும். ரோமர் 8:16 நினைக்கிறேன். நீங்கள் ஆவியில் நடத்தப்படுறதுக்கும் மாம்சத்தில் நடத்தப்படுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆவியானவர் இருந்தார்னா ஆவியினால் நடத்தப்படுவீர்கள், இல்லைன்னா மாம்சத்தினால் நடத்தப்படுவோம். டோன்ட் டேக் எனி டெசிஷன்ஸ். அது அந்த எக்ஸ்ட்ரீம் சரி, இந்த எக்ஸ்ட்ரீம் சரி. பிள்ளைகள் என்ன செய்தாலும் சரி, நிறைய பெற்றோர் செய்கிற தவறு, என்ன தப்பு பண்ணாலும் சரி பரவாயில்ல, நமக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்கன்னு என்ன தவறு செய்தாலும் அது இல்லை. பிள்ளைகள் தவறு செய்யும்போது என்ன பண்ணணும்? கண்டிப்பாக அதை சரிப்படுத்த வேண்டும். அவர்களை நம்ம ஒன்றுமே சொல்லக்கூடாது. பிள்ளைங்க மேலே அன்பாக இருக்கணும். அன்பு என்பது என்னதுன்னா கண்டிக்காமல் இருக்கிறது என்ன கிடையாது அப்படின்னா அன்பு கிடையாது. தவறு செய்யும்பொழுது கண்டிப்பது தான் அன்பு. இன்னைக்கு அந்த கல்ச்சரும் இன்றைக்கி ரொம்ப மாறுது. பிள்ளைங்களை அடிக்கவே கூடாது. ஸ்கூல்லேயே அந்த இது வந்துருச்சு. டீச்சர்ஸ் என்ன பண்ணக்கூடாது? பிள்ளைங்களை அடிக்கக்கூடாது. ஸ்கூல்லேயே அடி வாங்கலை, வீட்லேயே அடி வாங்கலை, அப்போ எங்கே தான் அடி வாங்குறது? சர்ச்சிலையா? சர்ச்சில் அடி விழும் கண்டிப்பாக. எல்லா பிள்ளைங்களுக்கும் அடிக்கக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்லிடுங்க, உங்கள் பிள்ளைங்களை மட்டும் அடிக்க மாட்டேன். ஏன்னா அவர்களை சரிப்படுத்துவது தான் நம்ம அவர்கள் மீது வைத்திருக்கிற அன்பு. பிள்ளையே என்ன பண்ணுமா? பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறானா? நீங்கள் கண்டிக்கல, சரிப்படுத்துகிறானா பகைக்கிறீர்கள் என்று அர்த்தம். அவர்கள் மேல் உங்களுக்கு என்ன இல்லை? அன்பு இல்லை என்று அர்த்தம். பாஸ்டர் ரொம்ப கண்டிச்சா பிள்ளைங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்காட்டிலும் பரவாயில்ல, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னா என்ன பண்ணுங்க? சரியாக நடத்துங்க. அதுக்காக 25 வயசுலையும் கண்டிப்பாக கம்பெடுத்து நிற்காதீங்க, அது தப்பு. நமக்கு அவர்களை கண்டிப்பதற்கான உரிமை சர்டன் ஏஜ் தான். கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கு, 18 வயது தான். 18 வயது வரைக்கும் நம்ம அவர்களை சரிப்படுத்தலாம், சொல்லலாம். அடிக்கிறது கூட 18 வயசு வரைக்கும் நம்ம அவர்களை அடிக்க முடியாது. டீனேஜுக்குள்ளே வரும்பொழுது அவர்களை சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? சரிப்படுத்தணும். அவங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது சொல்லணும், சொல்லி சரிப்படுத்தணும். கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு பிடிக்காது தான், ஆனாலும் சொல்ல வேண்டியது பெற்றோர்கள் நம்முடைய கடமை. அன்புங்கிற இது என்ன பண்ணிடக்கூடாது? நம்ம கண்ணை என்ன பண்ணிடக்கூடாது? மறைச்சிடக்கூடாது. அன்பு இருந்தால் அவர்களை சரிப்படுத்த வேண்டும். உணர்வினால் எந்த முடிவுகளும் எடுக்காதீர்கள். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? எமோஷனலாக எந்த முடிவும் எடுக்கலை. ஹி டுக் 2 days. அவர் அதிலிருந்து இதாகிறதுக்கு 2 நாள் எடுத்துக்கொண்டார். பாஸ்டர் நானும் 2 நாள் எடுத்துக்கிறேன்னு ஸ்கூலுக்கு லீவ் போட்டு பிள்ளைங்களாம் வீட்டில் இருந்துடக்கூடாது. ஸோ அவர் 2 நாள் அங்கே இருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து? வாசிங்க 7வது வசனத்தை வாசிங்க. அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். 2 நாள் கழித்து இயேசுக்கு சொல்கிறாரு, இப்போ எங்கே போவோம்? யூதேயாவுக்கு போவோம். 2 நாளைக்கு முன்னாடி அவர் அங்கே போகிறதுக்கும் 2 நாள் கழித்து அவர் அங்கே போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்டில் நீங்கள் பேசுகிறதுக்கும் ஒரு 2 மணி நேரம் கழித்து நீங்கள் பேசுகிறதுக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இஸ் தேர். நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது.
நிறைய நேரத்தில் நீங்களே யோசிச்சிருப்பீங்க, கொஞ்ச நேரம் கழித்து பேசும்போது இதுக்காக நம்ம 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க. இதுக்கா இவ்வளோ பெரிய பிரச்சனை. நிறைய குடும்பங்களில் சாதாரண விஷயங்கள் ஹீட்டாகி எங்கே போயிடுது அப்படின்னா வெடிக்கக்கூடிய நிலைமைக்கு போய் விடுகிறது. கொஞ்சம் ஹீட் ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தா சாதாரண விஷயத்துல முடிந்திருக்க வேண்டியது சாதாரணமாக ஹீட்டாகி ஆரம்பிச்சது சின்ன பொறி தான், ஆனால் வெடிக்கும் பொழுது மொத்த குடும்பமே வெடிச்சது. அந்த அளவுக்கு போய்விடும். இயேசு கிறிஸ்து 2 நாள் கழிச்சு சொல்கிறாரு, அதே முடிவை தான் எடுக்கிறாரு. லாசருவை போய் பார்க்கணுங்கிற முடிவை தான் எடுக்கிறாரு, ஆனால் 2 நாள் கழிச்சு எடுக்கிறார். He took some time and he took the decision. அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறார், போய் பார்ப்போங்கிறாரு. ஆனால் இப்போ அவர் ஏன் அங்கே போதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து அங்கிருந்தா வந்திருக்கிறார். அங்கிருந்து வரும்பொழுதே அங்கே எல்லாரும் அவரை கல்லெறியதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க, 8ஆம் வசனத்தில். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாம். அப்போனா என்ன அர்த்தம்? இப்போ தான் இயேசு கிறிஸ்து அங்கேருந்து வந்திருக்கிறாரு. அவரை கல்லெறிஞ்சு கொள்றதுக்காக என்ன இருக்குது? ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அவரை கொலை செய்ய வகை தேடி கொண்டிருக்கிறார்கள். எங்கே? லாசரு இருக்கிற ஊரில். இப்போ இயேசு கிறிஸ்து எமோஷனலாக முடிவெடுக்காமல் கொஞ்சம் 2 நாள் கழித்து நாம் அங்கே போவோம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறார். இப்போ என்னென்னா, சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் அதை என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம், நீங்கள் போக வேண்டாம். நீங்கள் எமோஷனலாக எடுக்க முடிவு கூட யாரும் எடுத்து நிற்க மாட்டாங்க. நீங்கள் நிதானமாக ஜெபம் பண்ணி சரியாக இருக்கிற முடிவுக்கு சுற்றி இருக்கிற எல்லாரும் என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னா எதிர்த்து தான் நிற்பார்கள். ஏன்னா சாத்தான் எப்போதுமே உங்களை தேவ சித்தத்தினுடைய மையத்தில் இருக்க விடவே மாட்டான். தேவ சித்தத்தின் மையத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா he will never allow that to happen. என்ன சொல்கிறாங்க அவங்க எல்லாரும்? இது வேண்டாம் ஆண்டவரே, அங்கே போனால் என்ன, உங்கள் உயிருக்கே ஆபத்து, நீங்கள் போக வேண்டாம், இப்போ நம்ம போது நல்லது இல்லை அப்படிங்கிற. ஆனால் இயேசுக்கு சொல்கிறாரு, 9ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். உடனே இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லுறார். என்ன சொல்றாரு? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரமா? 24 hours. அதில் 12 hours டே, 12 hours நைட். நான் அப்படி இருக்கிறது இல்லை இன்னைக்கு, ஆனால் எக்ஸாக்டாக பார்த்தா அதுதான். 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. இயேசுக்கு சொல்லுகிறார், பகல் 12 மணி நேரத்தில் நடந்து போனால் என்ன கிடையாது, நமக்கு பிரச்சனை கிடையாது, நல்லா போயிடலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம சென்னையில் பகலில் போனாலும் சுற்றி பிரச்சனை தான் டிராஃபிக்கில். ஆனால் இயேசு சொல்கிறாரு, பகலில் போனால் வெளிச்சம் இருக்குது, நீ இடறி விழ மாட்டா, உனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நைட்டில் போகும்பொழுது என்ன அப்படின்னா, நீ இடறி போவதற்கான வாய்ப்பு அங்கே இருக்குது. இயேசு கிறிஸ்து இதை ஏன் சொல்லுகிறார் என்று நான் சற்று வாசித்து பார்க்கும்போது, நிறைய எடுத்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து எதோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்றால், பகலில் போகும்போது இடற மாட்டாய், இரவில் போகும்போது இடறி விழுவா என்றால், இயேசுக்கு சொல்லுகிறார், நீ தேவ சித்தத்தில் போன அப்படின்னா நீ என்ன பண்ண மாட்ட, இடறி போக மாட்ட. தேவ சித்தம் இல்லாமல் போன அப்படின்னா இடறி போய் விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பகலில் நடப்பது என்பது நம்முடைய குடும்பமும் நாமும் தேவ சித்தத்தில் போவது, தேவ சித்தத்தில் நடப்பது. தேவ சித்தத்தின் மையத்தில் நாம் போகும் பொழுது we will not fall, நாம் விழுந்து போக மாட்டோம். ஆனால் தேவ சித்தத்தின் மையத்தில் நீங்களும் நான் நம்முடைய குடும்பம் இல்லை என்றால் நாம் இடறி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே போக போகிறோம். நீங்கள் குடும்பமாக இருக்கிறீங்க, ஆண்டவரை ஜெபிக்க வேண்டிய அடுத்து முக்கியமான ஜெபம், ஆண்டவரே புதிய ஆண்டுக்குள்ளே போகும்போது 2026 நாங்களும் எங்கள் குடும்பமும் தேவ சித்தத்தின் மையத்தில் நாங்கள் இருக்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம், எதில் இருக்கணும்? தேவ சித்தத்தின் மையத்தில். தேவ சித்தம் நம்முடைய குடும்பத்தில் நடைபெறுவதற்கு, தேவ சித்தத்தை அறிந்து போவதற்கு தேவன் நம்முடைய குடும்பங்கள் கிருபை தருவாராக. நம்ம குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக இருந்துச்சுன்னா சுற்றி இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்த்து தான் நிற்பார்கள். சீசர்கள்லாம் சொல்கிறாங்க, வேண்டாம் ஆண்டவரே, இப்போ போன கல்லெறிவாங்க, அது நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் எக்ஸ்ட்ரீமுக்கு போய், நான் 16 வாசிங்க, 16வது வசனம்.
அப்பொழுது திதுமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்று. அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம பாஷையில் சொல்லுங்க, சேர்ந்து சாவோங்க, வேற ஒன்றும் சொல்லலை. வீட்டில் ஏதாவது நடக்கும்போது சொல்லுவோம் இல்லையா, அந்த வார்த்தை தான். தோமா சொல்கிறாரு, வாங்க வந்தாச்சு, கெட்டியாச்சு, என்ன பண்ண வேண்டியதான். அது மாதிரி தோமா சொல்கிறாரு, வேற வழி இல்லை, இவர் கூட வந்துட்டோம், போய் சாவோம், வேறு வழி இல்லை, போய் சாவோம் அப்படின்னு ஒரு விரக்தியில் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வார்த்தை அப்படி தான் இருக்குது. நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க கொஞ்சம் நீட்டான வார்த்தையில் போட்டுறாங்க. அவரோடு கூட மரிக்கும்படின்னு, சாவோன்னு தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, நம்மளும் சேர்த்து போவோம் அவர் கூடயே அப்படின்னு. சுற்றி இருக்க எல்லாருக்கும் விரக்தி தான். அவர் எடுத்த முடிவில் யார் என்ன இல்லை, சந்தோஷமாக இல்லை. அவர் லாசரு பார்க்க தான் போகிறாரு, ஆனால் கூட இருக்கிற யாருக்குமே என்ன இல்லை அப்படின்னா அதில் சந்தோஷம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார். காரணம் என்னென்னா, அவர் எமோஷ்னலான முடிவு எடுக்கலை. அவர் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவ சித்தத்தில் முடிவு எடுத்தார். யார் எதிர்த்துனாலும் சரி, யார் வேண்டான்னு சொன்னாலும் சரி, யார் பயங்காட்டினாலும் சரி, அவர் அதை பற்றி என்ன பண்ணல அப்படின்னா கவலைப்படவே இல்லை. நீங்கள் தேவ சித்தத்தின் மையத்தில் உங்கள் குடும்பம் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும், அவர் தான் போக சொல்கிறாரு, போகிறோம், வேறு எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் அவருடைய சித்தம் இல்லாமல் செய்யும் பொழுது சுற்றி உள்ள சத்தங்கள் எல்லாம் நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னா பயங்காட்டும். சுற்றி உள்ள சத்தங்கள் நம்மை பயமுறுத்தும். நம்ம குடும்பத்தினோட சத்தமாக இருக்கலாம், அம்மா அப்பாவோட சத்தமாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளோட சத்தமாக இருக்கலாம், உறவினர்களோட சத்தமாக இருக்கலாம். எனி வாய்ஸ் அரௌண்ட் அஸ் நம்மளை பயங்காட்டலாம், நம்மளை விரக்திக்குள்ளாக்கலாம், நம்மளை சோர்ந்து போக பண்ணலாம். ஆனால் ஒன்றும் மறந்துடாதீங்க, அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எத்தனை பேர் எதிர்த்துனாலும் சரி, உங்கள் கூட யார் இருக்காருன்னா அப்பா இருக்கிறார், அவர் இருக்கிறார். ஹீ வில் லீட் யூ அண்ட் ஹீ வில் கைட் யூ. அல்லேலூயா. இந்த நாளில் இதோட நான் முடிக்க விரும்புகிறேன். மீதி உள்ள வசனங்களை வரக்கூடிய வாரத்தில் தியானிக்க போகிறோம். இன்றைக்கி நான் பார்த்த அந்த காரியத்துக்கு மாத்திரம் இந்த நாளில் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஒன்று, ஆண்டவரே, எங்களுடைய குடும்பம் உம்மை நேசிக்கிற குடும்பமாக இந்த புதிய ஆண்டில் இருக்கணும். நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் குடும்பமாக உம்மை ஆராதிக்கிற குடும்பமாக, உங்கள் சத்தத்தை கேட்கிற குடும்பமாக, உம்மை நேசிக்கிற ஒரு குடும்பமாக, எங்களுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றிற்கும் முதலாவது உம்மை நோக்கி பார்க்கிற குடும்பமாக நாங்கள் இருக்கணும் என்று சொல்லி ஜெபிப்போம். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவை போல அப்பா எந்த சூழ்நிலையிலும் இந்த புதிய வருஷத்துக்குள்ளே போக போகிறோம், புதிய வருஷத்தில் குடும்பத்தில் சமாதானம் இருக்கணுமா, ஒன்றே ஒன்று, எமோஷனலில் எந்த முடிவு எடுக்காதீங்க. 2 பேரும் கோவப்படுறீங்களா, டென்ஷன் ஆகிறீங்களா, 2 பேரும் அரை மணி நேரம் அமைதியாக இருங்க. அதுக்கப்புறம் தானாக சரியாயிடும், பாதி சரியாயிடும். அதுக்கப்புறம் பேசுங்க. ஓரளவுக்கு அதை சரியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவத்தை ஆவியானவர் நமக்கு தருவார். ஏன் அமைதியாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, முக்கியமான காரியம் என்னென்னா, நீங்கள் அந்த எமோஷனோட உச்சியில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் காதில் கேட்காது. நீங்கள் எவ்வளோ ஸ்பிரிச்சுவலான நம்பராக இருந்தாலும் சரி, நான் அதில் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், நிறைய முறை சர்ச்சையும் சொல்லியிருக்கிறேன். நம்ம கோபத்தில் இருக்கும் பொழுதோ எரிச்சலில் இருக்கும் பொழுதோ ஆவியானவர் சொல்லக்கூடிய சத்தம் அவர் சொல்வார், ஆனால் நம்ம காதில் என்ன பண்ணாதுன்னா கேட்காது. கேட்கக்கூடிய பக்குவத்தில் நாமும் இருக்க மாட்டோம். பல நேரங்களில் கோபத்தில் சண்டை போட்டு முடித்ததுக்கு அப்புறம் தான் ஆவியான் சொல்வார், தேவையில்லாமல் என்ன பண்ணிட்டோம், இந்த வார்த்தையை விட்டு, இது தேவையில்லாத ஒன்று, எதுக்கு இந்த சண்டை, எதுக்கு இந்த பிரச்சனை, இது வேண்டவே வேண்டாம், இது நீயே கிடையாது, உன்னோட கேரக்டரே கிடையாதுன்னு ஆவியானவர் சண்டைக்கு அப்புறம் சொல்கிறத கேட்குறதுக்கு பதிலாக இந்த புது வருஷத்தில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, பிரச்சனைகளுக்கு முன்னாடியே உங்கள் சத்தத்தை கேட்டு அமைதியாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு கற்றுத்தாங்க. எமோஷனில் முடிவெடுக்காமல் சற்று அமர்ந்திருந்து அவர் சத்தத்தை கேட்க, அவர் சத்தத்தை கேட்டு அதன்படி நம்முடைய குடும்பத்தினுடைய முடிவுகளை எடுக்க, அவருடைய சித்தத்தின்படி முன்னோக்கி செல்லும் பொழுது பகலிலே போகிறவன் என்ன பண்ண மாட்டானா, இடற மாட்டான், இரவிலே போகிறவன் இடரை விழுவான். நம்ம குடும்பம் பகலிலே நடக்கிற குடும்பமாக, தேவ சித்தத்தின்படி நடக்கிற குடும்பமாக எங்கள் குடும்பம் இருக்கும். எல்லாரும் இருக்க இடங்கள் எலும்பி நிற்போமா? எல்லாரும் இருக்க இடங்கள் எலும்பி நின்று, உங்கள் ஃபேமிலி உங்கள் கிட்ட இருக்கிறாங்கன்னா அவங்க கரங்களை பிடித்து கொண்டு நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். உங்கள் குடும்பம் இருக்கிறாங்கன்னா அவங்க கரங்களை பிடித்து கொள்ளுங்க. அவங்க குடும்பம் இருந்தாங்கன்னா, இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஃபேமிலி இருந்தால் நம்ம கரங்களை பிடித்து கொண்டு, ஆண்டவரே, எங்கள் குடும்பம் இந்த புது வருஷத்துக்குள்ளே போக போகிறோம்,
தேவ சித்தத்தின் மையத்தில் எங்க குடும்பம் இருக்கணும். ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எங்க குடும்பம், ஒருவேளை குடும்பத்தில் யார் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், நீங்க மட்டும் சபைக்கு வந்து கொண்டு இருக்கலாம், அல்லது அப்படிப்பட்ட நிறைய சூழ்நிலைகள்ல நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையோடு ஜெபிங்க. எங்க குடும்பம் உங்க சித்தத்தின் மையத்தில் இருக்கணும் ஆண்டவரே. எங்க குடும்பம் உங்க சித்தத்தின்படி நடக்கிற குடும்பமாக இருக்கணும். எங்க குடும்பம் ஆண்டவரே தேவனை நேசிக்கிற ஒரு குடும்பமா இருக்கணும். எங்க குடும்பம் உங்களால் நேசிக்கப்படுகிற ஒரு குடும்பமாக இருக்கணும். 2026 எங்க குடும்பம் உங்க சத்தத்தை கேட்கிற குடும்பமாக இருக்கணும். 2026 எங்க குடும்பம் உங்களுக்கென்று ஓடுகிற ஒரு குடும்பமாக, மார்த்தாளை போல தேவனுக்கென்று ஓடுகிற குடும்பமாக, மரியாளை போல தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற குடும்பமாக, ஆண்டவரே உம்மால் நேசிக்கப்படுகிற மரியாளை போல விலையேற பெற்ற பரிமள தைலத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிற, ஆண்டவரே ஆராதனை செய்கிற ஒரு குடும்பமாக எங்க குடும்பம் 2026 இருக்கணும். ஆண்டவரத்தில் சொல்ற கரங்களை பிடித்து கொண்டு ஜெபிங்க. ஆண்டவரே எங்க குடும்பத்திற்குள்ள சாத்தான் கொண்டு வருகிற எல்லா தேவையில்லாத காரியங்களையும், எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால நாங்க கேன்சல் பண்றோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க குடும்பம் ஆண்டவரே கணவன் மனைவி பிள்ளைகளாக தேவ சித்தத்தின் மையத்தில் எங்க குடும்பம் இருக்கணும் ஆண்டவரே. அப்பா எமோஷனல்ல நாங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், ஆக்ஷன்ஸ், அது நாங்க பின்னாடி ரொம்ப வருத்தப்படுகிறோம்ப்பா. 2025 போல அல்ல, 2026 எங்க குடும்பம் உங்க சித்தத்தில் இருக்கணும். உங்க சித்தத்தின் மையத்தில் எங்க குடும்பம் இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத கோபங்கள் எங்க வாழ்க்கையில வேண்டாம் ஆண்டவரே. எங்களை சரிப்படுத்துவீராக ஆண்டவரே. உங்க சமூகத்தில் அமர்ந்திருந்து எல்லா முடிவுகளையும் எடுக்க ஆண்டவரே, மற்றவர்களை பார்த்தல்ல, சுற்றியுள்ள ஜனங்களுடைய வார்த்தைகளை பார்த்தல்ல ஆண்டவரே, உங்க சமூகத்தில் அமர்ந்திருந்து எங்க குடும்பத்தின் முடிவுகளை எடுக்கணும் ஆண்டவரே. அந்த நிலைமைக்கு எங்க குடும்பங்கள் வளர ஆவியான கிருபை தருவீராக. எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னா தோற்றனவே, நான் எடுத்த ஒன்றன் பின்னா தோற்றனவே, சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே, சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவர் சொல்லுங்க. ஆண்டவரே 2025 நாங்க எடுத்த முடிவுகள் தவறாக இருக்கலாம் ஆண்டவரே. நாங்க கோபத்தில் செய்த ஒரு சில காரியங்கள் தவறாக இருக்கலாம். ஆனா இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்ல போற, ஆண்டவரே நாங்க எடுத்த ஒரு சில தவறான முடிவுகள், தவறான தீர்மானங்கள், தவறான செய்கைகள் அது தோற்று போயிருக்கலாம் ஆண்டவர். 2026 நாங்க எங்க பலத்துல போக போறதில்ல ஆண்டவரே, உங்க பலத்துல நாங்க ஓட போறோம் ஆண்டவரே. தேவ சித்தத்தின் மையத்தில் எங்க குடும்பம் இருக்கணும் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி சொல்லி முடிப்போமா? நான் எடுத்த தீர்மானங்கள் பின்னால் தோற்றனவே, நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே, சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே, சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா புகழும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரவர்க்கே, எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர். எங்க குடும்பத்தில்
சாத்தியங்களை செய்வீராக. துதியோம் எல்லா உயர்வோம் என்னில் நிலை வரமானவர்க்கே. எங்க குடும்பத்திற்காய் எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. ஆண்டவரே, இந்த ஆண்டுல நாங்க பல சூழ்நிலைகள்ல எங்களுடைய மாம்சத்துக்கு இடம் கொடுத்து நாங்க ஏதாவது செய்திருக்கலாம், தவறுகள் செய்திருக்கலாம், தவறான முடிவுகளை எடுத்திருக்கலாம். ஆண்டவர் 2026ல உங்க சித்தத்தின்படி எங்க குடும்பம் செல்லணும். ஆண்டவரே, உங்களை நேசிக்கிற குடும்பமாக, ஆராதிக்கிற குடும்பமாக ஆண்டவரே எங்க குடும்பத்தை நீர் மாற்றுவீராக. நீ அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் பெயர் பெயராய் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. உங்க கிருபையின் கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும்